Hi everyone, in the video A.K. Ramanujan எழுதின இந்த Kingdom of Fools அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். A.K. Ramanujan 16 March 1929 ல இருந்து 13 July 1993 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இந்தியன் poet scholar, இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி. இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் லிங்குவிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. சரி வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரியை பற்றி பார்க்கலாம். இந்த கிங்டம் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ஏகே ராமானுஜனுடைய ஃபோக் டேல்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டதுங்க. இது வந்து ஒரு கன்னடா ஃபோக் டேலை சேர்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஷார்ட் ஸ்டோரி. மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிங், அப்புறம் ஒரு மினிஸ்டர், அப்புறம் ஒரு குரு, டிசைபிள், அப்புறம் குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் வரும். அது உங்களுக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஒரு கிங்டம் இருக்குது. அந்த கிங்டம் வந்து ஃபூல்ஸால் ரன் பண்ணப்படுது அப்படின்னு காட்டுறாங்க. அதில் கிங்காக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், ரொம்ப ஃபூலிஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. எப்படின்னா மித்த கிங் மாதிரி தன்னுடைய கிங்டம் ரூல் பண்ணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, டே டைமில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நைட்டில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே நைட் டைம் முழிச்சிருக்கணும். ஃபீல்டு ஒர்க்காக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நைட் டைம் தான் பண்ணணும். அதே மாதிரி சன் ரைஸ் ஆகி வரும்போது அவங்க வந்து பெட்டுக்கு தூங்க போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போடுறாங்க. அதாவது இந்த ரூலை யாராவது மீறினாங்க அப்படின்னா அவங்க வந்து பனிஷ் பண்ணப்படுறாங்க. ஸோ மக்களுமே அந்த கிங்க்கு சொல்கிற பயந்து போய் கிங்குடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கிங்கும் மினிஸ்டரும் போட்ட ரூல் வந்து மக்கள் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்களே, அப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு, அந்த கிங்டம்க்கு வந்து ஒரு குருவும் டிசைபிளும் வராங்க. சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வாருங்களேன், டே டைம்லலாம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பட் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வினோதமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, டே டைமில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னும். என்னடா ஒரு சின்ன எலி கூட இங்கிட்டு ஓடுறது இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. கேட்டில் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கிங்டமில் பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடுகள் கூட டே டைமில் தூங்குற மாதிரி பழகிறது. ஸோ இவங்க குருவுக்கும் அந்த சிஷ்யனுக்குமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, ரொம்ப வினோதமாக இருக்குது. அப்புறம் அவங்க ஃபுல்லாக ஈவினிங் டைம் வரைக்கும் அந்த சிட்டியை, அந்த கிங்டமை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ நைட் டைம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பிஸியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஈவன் நைட் பிஸ்னஸ் மாதிரி நடக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே, குரு அண்ட் டிசைபிள் ரெண்டு பேரும் பசியாக இருக்கும்போது கடைகள்லாம் நைட் டைம் ஓப்பன் ஆகிருக்கு, க்ராசரிஸ்லாம் வாங்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா பொருளுமே துட்டு, ஒரு துட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது பனானா வாங்கினாலும் சரி, அரிசி வாங்கினாலும் சரி, ஒரு துட்டு தான். இதை பார்க்கணுன்னே குருவுக்கும் டிசைபிளுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. உடனே குரு சொல்கிறாரு, இது வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம். எப்படி ஃபூல்ஸால் ரன் பண்ணுற கிங்டம் இது வந்து உருப்படாது, இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், வா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே குரு என்ன, அந்த டிசைபிள், அந்த சிஷியன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா இங்கே வந்து நல்லா பனானாஸ் வாங்கலாம், கீ வாங்கலாம், ரைஸ் வாங்கலாம், வீட் வாங்கலாம், எல்லாமே ஒரு துட்டில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணிவிட்டு குரு கூட போகாமல் அங்கேயே செட்டில் ஆகிடுறான். அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி ஆகிடுறான் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட் சைடு சேக்ரெட் புல், அதாவது ஒரு மாடு மாதிரி நல்லா சாப்பிட்டு கொளுத்த மாடு மாதிரி ஆயிடுறாரு நம்ம டிசைபிள். பட் குரு வந்து அந்த கிங்டம் விட்டு போயிடுறாரு. இப்போ தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் கதையை ஆரம்பிக்குதுங்க. என்னென்னா, ஒரு நாள் வந்து ஒரு தீஃப் வந்து ஒரு பணக்கார ஒரு மர்ச்சன்ட்டுடைய வீடை வந்து கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆகும் பொழுது, அதாவது அந்த சுவரில் வந்து ஒரு ஓட்டை போட்டு எஸ்கேப் ஆகும்போது, அதாவது பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போகிறான். அப்படி எஸ்கேப் ஆகும்போது அந்த சுவர் வந்து கொலாப்ஸ் ஆகி அந்த தீஃப் மேலே விழுந்து அது பண்ணே ஸ்பாட் அவுட் ஆகிடுறான், அந்த இடத்துல இறந்து போயிடுறான். உடனே அவருடைய பிரதர் வந்து கிங்கு கிட்ட ஓடி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி பாருங்களேன். அதாவது அந்த தீஃபுடைய பிரதர் போய், ஐயோ வந்து என்னுடைய ஏன்ஷியன்ட் ட்ரேட், அந்த ராபரி பண்ணுறதை ஏன்ஷியன்ட் ட்ரேட் மாதிரி சொல்லி தன்னுடைய பிரதர் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுவர் வந்து அவர் மேலே விழுந்து கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மர்ச்சன்ட் மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. இதுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு சுவராக கட்டலை, அந்த சுவர் ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ நீங்கள் அவரை வந்து கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும், அவர் தான் தப்பு செஞ்சவர். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு இந்த தப்பு நடந்ததுக்காக காம்பன்சேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிங்கும், ஏன்னா இது ஃபூல்ஸால் ரன் பண்ணுற கிங்டம் இல்லையா, ஸோ அந்த கிங்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் நீ சொல்கிறதா கரெக்டு, ஒரி பண்ணாத, அவன் அந்த ஹவுஸ் ஓனரை நான் கூப்பிட்டு உனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ கிங் முன்னாடி அந்த ஹவுஸ் ஓனர், அதாவது மர்ச்சன்ட் நிற்கிறாரு. அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உன்னுடைய வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போகும் பொழுது உன்னுடைய வீட்டுடைய சுவர்னால் அவன் வந்து கொல்லப்பட்டிருக்கான், அப்போ நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது
அதுக்கு அந்த மர்ச்சன்ட் சொல்கிறான், சுவரால் கொல்லப்பட்டாலும் அந்த சுவரை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலையே, நான் பில்ட் பண்ண சுவர் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது கிங் ஒன்றே யோசிக்கிறாரு. அப்போ யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அப்படின்னா, அந்த சுவர் வந்து என்னுடைய அப்பா காலத்தில் கட்டப்பட்ட சுவர், பட் அதை யார் கட்டினாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் இப்போ ஓல்ட் மேனாக இருக்கார், பக்கத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே கிங் வந்து இம்மீடியட்டாக அவருடைய அடியாட்களெல்லாம் அனுப்பி அந்த பிரிக் லேயர் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, செங்கலை வச்சு கட்டினவரை கூப்பிட்டுட்டு வராங்க. நீ தானே அந்த சுவர் கட்டினா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. கை காலெல்லாம் கட்டி போட்டு கூப்பிட்டு வராங்க. அதை பார்க்கும் பொழுது அவர் வந்து ஓல்டு மேனாக இருக்கார். இருந்தாலும் கிங் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாதனால அவர் சொல்ல நினைக்கிறது விஷயம் என்ன அப்படின்னா, ஆமாம் கிங் நான் தான் அதை கட்டினேன், பட் அது இப்போ நான் கெட்டும் பொழுது என்ன ஆச்சுன்னா என் மைண்டில் வந்து ஒரு டான்ஸிங் ஒரு கேர்ள் வந்து போனால், ஏன்னா அப்போ நான் அந்த வீட்டுடைய அந்த சுவரை கட்டிக்கிட்டு இருக்கும்போது கால்களில் கொலுசு மாட்டி ஜிங்னு அங்கிட்டும் ஒரு லேடி போனதுனால என்னுடைய மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆச்சு. அதனால மேபி அந்த சுவர் வந்து ஸ்ட்ராங்காக என்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை கிங் சொல்கிறாரு, அப்படியா டான்ஸிங் கேர்ள் வந்து போனாலா அப்போ அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த ஓல்ட் மேன் சொல்லிடுறான், ஆமாம் அப்போ அந்த டான்ஸிங் கேர்ளை தான் பிடிக்கணும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிங் உடனே ஆஹா கேஸ் ரொம்ப டீப்பாக போகுது, நீ சொல்கிறதா கரெக்டு, அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டான்ஸிங் கேர்ளில் தான் பிடிக்கணும், ஏன்னா அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனால தான் உன்னுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த டான்ஸிங் கேர்ள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப உமன் ஆயாச்சு, அப்படி நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு கோர்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ இவங்க வந்து கேட்குறாங்க, நீ தான் காரணம், உன்னால தான் அந்த தீஃப் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நீ தான் ஆங்க்லெட் போட்டுக்கிட்டு அதான் காலில் கொலுசு போட்டு அந்த ஜிங்லிங் சவுண்டோட அந்த தெருவில் அங்கிட்டு போய் வந்தியாமே, அதனால தான் இவன் எங்கே இருக்கும்போது அந்த வீடு கட்டுறவர் எங்கே இருக்கும் பொழுது உன்னுடைய டிஸ்ட்ராக்ஷனால தான் சரியான சுவரை கட்ட முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த புவர் தீஃப் அவன் வந்து கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு இன்னசென்ட் மேனை கொண்டுட்டீங்க, அதனால நீ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அந்த டான்ஸிங் உமன், அந்த ஓல்டு விமன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு, நான் ஸ்ட்ரீட்டில் அங்கிட்டு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது காரணம் யாருன்னா ஒரு கோல்ட் ஸ்மித், அவர்கிட்ட நான் ஒரு ஜுவல் செய்ய கொடுத்துருந்தேன், பட் அவன் வந்து ஒரு லேசி பர்சன், அதனால நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டதுனால அவர்கிட்ட கொடுத்த கமிட்மெண்ட் கரெக்டாக நடக்கலை, அதனால தான் நான் மேலே கீழேயும் அந்த ஸ்ட்ரீட்டில் அங்கிட்டு நான் போயிட்டு வந்தேன், இது காரணம் அந்த ஜுவல்லரி மேக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியும் சொல்லிடுறாங்க, அந்த ஓல்ட் விமன். இப்போ ஓல்ட் விமன், ஸோ நான் அந்த ஜுவல்லை வாங்குறதுக்காக நான் அவர் அந்த கோல்ட் ஸ்மித்தை பார்க்க போய் வர்ற மொமெண்ட்டில் தான் இந்த பிரிக் லேயர் என்னை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்னுடைய ஃபால்ட் இல்லையே மை லார்ட், இது வந்து கோல்ட் ஸ்மித்தோடைய ஃபால்ட்டு தானே அப்படின்னு கிங் கிட்ட சொல்லோடனே கிங் சொல்லிடுறான், ஆமாம் நீ சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டு, இப்போ ரியல் கல்பிரிட் யாருங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அது யாருன்னா அந்த கோல்ட் ஸ்மித் தான், அவள் எங்கே இருந்தாலும் உடனே இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்குடைய அடியாளுக்கு சொல்லப்படுது. இப்போ கிங்குடைய அடியாட்கள் வந்து அவன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் அப்படின்னு தேட போகிறாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு ஷாப் ஒரு கார்னரில் ஒளிஞ்சிருக்காரு, ஏன்னா இந்த நியூஸ் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ அவரையும் கூட்டு வந்து கிங் முன்னாடி நிப்பாட்டினோடனே அவர் சொல்கிறார், என்னுடைய ஸ்டோரியும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் வந்து ஒரு புவர் கோல்ட் ஸ்மித் தான் மை லார்ட், எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, அந்த டான்ஸர் நிறைய டைம்ஸ் என்னுடைய கடைக்கு வந்து போனது காரணம் என்ன, நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரிச் மர்ச்சன்ட்டுடைய ஆர்டரை முடிச்சு கொடுக்குற ஒரு சிச்சுவேஷனில் இருந்ததுனால தான் இந்த டான்ஸிங் கேர்ளுடைய ஜுவல்லரியை என்னால் மேக் பண்ணி தர முடியல, அதனால தான் அவங்கக்கிட்ட நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தேன். மோரோவர் அந்த ரிச் மர்ச்சன்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வெட்டிங் வருது அதனால் சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னதுனால வெட்டிங் தான் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிங் கிட்டே கேட்குறாரு நம்ம புவர் கோல்ட் ஸ்மித்தை. அப்போ அந்த மர்ச்சன்ட்டு தான் இதுக்கு உண்மையான தண்டனைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்ட் ஸ்மித் சொல்லும்போது கிங் சொல்கிறாரு, ஆமாம் இந்த இன்னசென்ட் மேனை கொன்னது அவன் தான், அப்போ அது யார், எந்த மர்ச்சன்ட்காக நீ பண்ணி கொடுத்த கோல்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்லி கோல்ட் ஸ்மித் கிட்ட கேட்குறாரு கிங்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு மர்ச்சன்ட் நேம் சொல்கிறாரு, அவர் வேற யாரும் கிடையாது, அந்த சுவர் இடிஞ்சு விழுந்தது இல்லையா, அந்த சுவருடைய வீட்டு ஓனர் தான், அந்த ஒரிஜினல் ஓனர் தான் கோல்ட் ஸ்மித் சொன்ன மர்ச்சன்ட்டை. இப்போ கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே இப்போ மர்ச்சன்ட்டே வா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது
அந்த மர்ச்சன்ட்டோடைய வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து ஜுவல்லரி ஆர்டர் பண்ணார் தான், ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு, ஆனால் நான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கிட்ட அவர் பையன் சொல்லும் பொழுது கிங் சொல்கிறாரு, கிங் அவரோட மினிஸ்டர்ஸ் கூடலாம் பேசிட்டு அவர் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் உன் ஃபாதர் தான் உண்மையான மர்டரர், மோரோவர் இப்போ இல்லைங்கிற இல்லையா, அப்போ யாராவது அவருடைய பிளேஸில் பனிஷ் பண்ணப்பட்டாகணும், நீ வந்து அவருடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு நல்லா என்ஜாய் தானே பண்ணிகிட்டு இருக்க, அப்போ அவருடைய அந்த கிரிமினல் ஆக்ட்லேயும் உனக்கும் பங்கு இருக்குது, அதாவது சொத்தில் மட்டும் பங்கு போட்டால் முக்கியம் கிடையாது, அவர் செஞ்ச தப்பு, ஏன்னா அவர் தான் இப்போ மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், அப்போ அவர் இப்போ இல்லை அப்படின்னா அவர் பிளேஸில் அவர் சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, நீ வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் டிக்ளேர் பண்ணுறாரு. உடனே ஒரு ஸ்டேக் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்டேக் அப்படின்னா ஊருக்கு மத்தியில் ஒரு கம்பு மாதிரி நடுவில் கட்டிடுவாங்க, வச்சுருவாங்க, அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, ஒன்று உயிரோட கொல்றதா இருக்கலாம் அல்லது தீ வச்சு கொளுத்துறதா இருக்கலாம், இந்த மாதிரி நடக்கும். இது வந்து ஸ்டேக் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்டேக் பனிஷ்மெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த ரிச் மர்ச்சன்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்க்க ரொம்ப தின்னாக இருப்பான். ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேக் இந்த கம்பில் இவனை வச்சு இவனை ஷார்ப் பண்ணி இவனை குத்தி கொலை பண்ணி இவனை கொல்றதுக்கு இவன் வந்து சரியான ஆளாக இருக்க மாட்டான், ஏன்னா இவன் பார்க்க ரொம்ப தின்னாக இருக்கான், அதுக்கு கொஞ்சம் குண்டான ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம், சரி இந்த கம்புக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி ஃபேட் மேன் நம்ம ஊரில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்கள இதில் வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கொடுக்குறாரு கிங். உடனே சர்வன்ஸுமே அந்த டவுன் ஃபுல்லாக சுற்றி வர்றாங்க, யார் குண்டா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் குண்டா அவங்க கண்ணில் படுறாங்க அப்படின்னா அந்த டிசைபிள், அதாவது குரு வந்து வா நம்ம போகலான்னு சொன்னார் இல்லையா, அப்போ டிசைபிள் என்ன சொன்னால் இதுதான் நல்ல பிளேஸ் நிறைய சாப்பிட்லான்னு சொன்னதுனால சாப்பிட்டு ரொம்ப குண்டா அந்த ஊரில் இருக்கிறது அந்த டிசைபிள் தான். ஏன்னா நிறைய பனானா அப்புறம் நிறைய சாப்பாடுலாம் சாப்பிட்டு அடிச்சு தூள் கிளப்பியிருப்பார், நல்ல நெய் அப்புறம் கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப குண்டாக இருப்பார். ஆனால் அவருக்கு எதுக்குன்னே தெரியாது, எதுக்கு நம்மளை கூட்டு போகிறாங்கன்னே தெரியாமல் அப்புறம் பனிஷ்மெண்ட் இதுக்காக தான் உன்னை கூட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் என்னப்பா தப்பு பண்ணால், நான் ரொம்ப இன்னசென்ட், நான் ஒரு சன்னியாசி அப்படின்லாம் சொல்லி புலம்புறாரு. இருந்துட்டு போட்டோம், இருந்தாலும் நீ தான் இந்த ஸ்டேக்குக்கு கரெக்டான நபர், நீ தான் ஃபேட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டு எல்லாருமே டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அப்போ தான் குரு சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த சிட்டி வந்து ஃபூல்ஸால் ரன் ஆகிற ஒரு கிங்டம், எதுனாலும் எப்போனாலும் நடக்கலாம், அதாவது அடுத்து என்ன நடக்க போகிறாங்கன்னே தெரியாமலே குழப்பி நடக்கிற கிங்டம் இது அப்படின்னு சொல்லும் பொழுது குருவை வந்து மனசார அவன் ப்ரே பண்ணுறான். ஐயோ என்னுடைய குரல் வந்து அவருக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த குரு வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டுங்க, அவருக்கு வந்து எல்லாமே ஒரு விஷன் மாதிரி ஒரு மைண்டில் வந்து போகும், அவருக்கு மேஜிக்கல் பவர்ஸ்லாம் உண்டு, அதனால அவரால் ஃப்யூச்சரையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுங்கிறதையும் அவரால் அனலைஸ் பண்ண முடியும், பாஸ்ட்டில் என்ன நடந்ததுங்கிறதையும் அவரால் ஒரு யூகிக்க முடியும். ஸோ இவர் வந்து இப்போ டிசைபிளை காப்பாற்றுறதுக்காக அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. அந்த பிளேஸ்க்கு வந்த குரு வந்து தன்னுடைய டிசைபிளை திட்டினது மட்டும் இல்லாமல் முணுமுணுன்னு அவர்கிட்ட போய் ஏதோ சொல்லிட்டு வந்துடுறாரு தன்னுடைய டிசைபிள் கிட்ட. அப்புறம் அகெயின் திரும்ப கிங்கு கிட்ட போயிட்டு நீங்கள் தான் கிங்லே ரொம்ப வைஸான, அதாவது ரொம்ப ப்ரில்லியண்ட்டான கிங்கு, ஸோ நீங்கள் என்னுடைய கேள்விக்கு ஒரு விடக் சொல்லணும், ரொம்ப ப்ரில்லியன்ட் யார், குருவா டிசைபிளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிங் சொல்கிறாரு, நோ டவுட் குரு தான் அப்படின்னு சொல்கிறேன், இதை போய் நீங்கள் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ என்னைய அந்த ஸ்டேக்கில் ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் என்னுடைய டிசைபிளை நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய டிசைபிளையும் அதே மாதிரி நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி குரு சொல்லும் பொழுது அந்த சிஷியனும் இல்லை நான் ஃபஸ்ட்டுன்னு 2 பேர் மாற்றி பேசிக்கிறாங்க. இந்த பிஹேவியரை பார்த்த கிங் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக, என்னடா சாகிறதுக்கு போட்டி போடுறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது குரு கிட்ட கேட்குறாரு கிங். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் என்கிட்ட கேள்விலாம் கேட்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி என்னையை தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டேக்கில் போட்டு நீங்கள் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிங் கேட்குறாரு, இல்லை இதில் ஏதோ மர்மம் இருக்குது, வைஸ் மேன் நீங்கள் வந்து எனக்கு என்ன விஷயங்கிறத புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து அந்த குரு கிட்ட கேட்குறாரு. சரி நான் வந்து உண்மையை சொன்னேன்னா என்னை வந்து நீங்கள் சாவடிச்சிருவீங்களா, அந்த மாதிரி ஸ்டேக்கில் போட்டு என்னை கொண்டுருவீங்களா, அப்படி தான் நீங்கள் என்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது கிங்கும் சொல்கிறாரு, சரி ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் வேர்ல்டில் நிறைய இடம் போய் வந்தாச்சு, பட் இந்த மாதிரி சிட்டி இந்த மாதிரி கிங் ரூல் பண்ணுற ஒரு கிங்டமை நாங்கள் பார்த்ததே கிடையாது. இந்த ஸ்டேக் நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்களே, இப்போ கம்பில் வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்களா, இது வந்து காட் ஆஃப் ஜஸ்டிஸ் மாதிரி. ஏன்னா இதில் இறக்குறவங்க வந்து யார் இதில் ஃபஸ்ட்டு இறக்குறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட்டு லைஃப்பில் இதே கிங்டமில் கிங்காக பிறக்க போகிறாங்க. அதுக்கடுத்து யார் இறக்குறாங்களோ, அந்த ஸ்டேக்கில் யார் இறக்குறாங்களோ அவங்க வந்து இதே கிங்டமில் மினிஸ்டராக பிறக்க போகிறாங்க. இது வந்து ஒரு வாழ்வின் சாராம்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த குரு சொல்லிடுறாரு. இதை சொல்லிவிட்டு அப்போ என்னையை தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேக்கில் போடணும், நீங்கள் சொன்ன மாதிரி என்னையை தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். இப்போ அகெயின் ஒரு கிங் வந்து ஒரு டீப் தாட் ப்ராசஸில் போயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த கிங்டமை வந்து யாருக்காகவும் இழக்க விரும்பாததுனால நெக்ஸ்ட் லைஃப்லையும் தான் கிங் ஆகணுங்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிக்யூஷனை போஸ்ட்போன் பண்ணுறாரு. இப்போதைக்கு அது பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் கிட்ட சொல்லிடுறாரு.
ஸோ மினிஸ்டர் கிட்ட சீக்கிரட்டாக ஒரு விஷயம் டீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த கிங்டம் நம்ம வந்து அடுத்த வாழ்க்கையில் வந்து நம்ம வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம தான் அதை பண்ணணும், நம்ம தான் திரும்ப கிங்காக பிறந்து வரணும், நீங்கள் தான் இந்த கிங்டமில் கிங்குக்கு மினிஸ்டராக இருக்கணும், ஏன்னா ஹோலி மென் வந்து போய் பேச மாட்டாங்க, அந்த முனிவர் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி கிங்கும் ஒரு முடிவுக்கு வர்றாரு. மினிஸ்டரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாரு. அதே நைட்டை கிங்கும் மினிஸ்டரும் ப்ரிசனுக்கு போகிறாங்க. ப்ரிசனுக்கு போனவங்க அங்கே இருக்கிற குருவையும் டிசைப்பிளையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரிசனில் 2 பேர் இருக்கணும் இல்லையா, இப்போ கிங்கும் மினிஸ்டரும் குருவும் டிசைப்பிளும் இருந்த இடத்துல டிஸ்கைஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்கைஸ் அப்படின்னா மாறு வேஷம் போட்டு அந்த இடத்துல இருந்துக்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் டே அந்த ஸ்டேக் பனிஷ்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு சர்வன்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். குரு டிசைபிளை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கிங்கும் மினிஸ்டரும் அங்கே டிஸ்கைஸ் பண்ணி அவங்களுடைய பிளேசஸில் இவங்க இருக்கிறாங்க. இப்போ கிங்குடைய லாயல் சர்வன்ட்ஸ் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ அந்த இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய பாடிஸை வந்து காக்காவுக்கும் வல்ச்சர்ஸ்க்கும் தூக்கி போடும் பொழுது தான் எல்லாருக்கும் என்ன தெரிய வருது அப்படின்னா, ஐயோ இங்கே இறந்து கிடக்கிறது கிங்கும் மினிஸ்டரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க. இப்போ அந்த ஹோல் சிட்டியே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும் பொழுது, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த கிங்டமை யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கும் பொழுது சில மக்கள் என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, அந்த குரு டிசைபிள் தான் கரெக்டான ஆள், அவங்கள வந்து நம்ம அவங்கள தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க 2 பேரும் அமைதியாக அந்த டவுனை விட்டு கிளம்புற ஒரு மொமெண்ட்டை அப்போ அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க அந்த குருட்டையும் டிசைபிள்டையும், நீங்கள் தான் அடுத்த கிங் அண்ட் மினிஸ்டராக இருந்து இந்த கிங்டமை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. குருவும் டிசைபிளும் கன்வின்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ஃபூலிஷ் கிங் அண்ட் சில்லி மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க போட்ட எல்லா கண்டிஷனையும் மாற்றினது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நடக்குது இப்போ தான். அதாவது நைட் டைம்னா நைட் டைம் தான், டே டைம்னா டேயில் ஒர்க் நடக்கணும், அந்த ஒரு துட்டை வச்சுட்டு எல்லா பொருளையும் வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த பிளான் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ தான் அந்த கிங்டம் கரெக்டாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கன்னடா ஃபோக்லோர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இதுதான் ஏகே ராமானுஜன் எழுதின இந்த கிங்டம் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.